அடச்சை, எதனா பார்க்கலானா பார்த்ததே பார்த்து போர் அடிக்குது இந்த டிவில. எத்த மூஞ்சியா இப்படி சுருங்கி போய் கிடக்கு? அடப்போ மருமவளே, பிக் பாஸ் போட்ட வரைக்கும் நேரம் போனதே தெரியல. இப்ப என்னத்தை பார்க்க இந்த டிவில பார்த்த படத்தையே பார்த்துக்கிட்டு ரொம்ப கடுப்பா இருக்கு மருமவளே. அதுக்கு என்னத்த பண்றது? 365 நாளுமா போட முடியும் பிக் பாஸ? போட்டா நல்லா தான் இருக்கும். அது சரி, 4 பேர் அடிச்சுக்கிட்டு மண்டையை உருட்டுறது இந்த கிழவிக்கு என்ன சந்தோஷமா இருக்கு பாரு. ஏமா எண்ணி, எங்க அம்மா மூஞ்சி எப்பவும் சந்தோஷமா இருக்குமே, ஏன் இன்னைக்கு இப்படி வாடி போய் கிடக்கு? நீங்க எதனா பிரச்சனை பண்ணீங்களா? உங்க அம்மா தான் ஊருக்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு வருது, இதுகிட்ட நான் பிரச்சனை பண்ணனா? கொழுப்ப பத்தியா இவளுக்கு? ஏமா லதா, எனக்கு வேற வேலை இல்லையா? உங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்றதா என் வேலையா என்ன? நீயே என்னன்னு கேளு உங்க அம்மாவை, எனக்கு வேலை கிடக்கு. ஆத்தாளுக்கும் பொண்ணுக்கும் என்ன குறை சொல்லலாம் தூக்கமே வராதே. ஏமா மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, என்னமா பிரச்சனை? உன் பொண்ணு கிட்ட சொன்னா சரி பண்ண மாட்டேனா? அது ஒண்ணும் இல்லடி, டிவில போட்டதே போட்டுக்கிட்டு இருக்கானா, பார்த்து போர் அடிக்குது. அம்மா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். நம்ம ஊர் தியேட்டர்ல இதுக்கப்புறம் நைட் ஷோவா எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எல்லாம் போட போறாங்களாம். எது எம்ஜிஆர் சிவாஜியா? அடேங்கப்பா. ஏய் என்னலதான் சொல்ற, உண்மையத்தான் சொல்றியாடி? அட ஆமாமா, வர வழியில போஸ்டர் பார்த்தேன். ஏய் என்ன கூட்டிட்டு போடி. மா நீ வேற, அது 10-11 மணிக்கு போடுவாங்க, நான் எங்க இருந்து கூட்டிட்டு போறது? கம்மனு இருமா. சரி மூஞ்ச திருப்பாத, கூட்டிட்டு போறேன். ஆனா அன்னைக்கிட்டயும் எதுவும் சொல்லி வைக்காத. சொல்ல மாட்டேன். என்னைக்கு போலாம்? அடுத்த வாரம் போலாமா? இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அடுத்த வாரம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? சரி சரிம்மா, எனக்கு நேரம் ஆகுது, அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்துருவாரு, நான் போயிட்டு வரேன். ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு போறாளாம். இங்க இருக்க தேட்டருக்கு எனக்கு வழியா தெரியாது, நைட்டோட நைட்டா போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். நம்ம படத்துக்கு போறது முதல்ல சின்ன பொண்ணுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சதுன்னா விடவே மாட்டான். நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைஸா கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு அமைதியா வந்து படுத்து தூங்கிடணும். என்ன ஆச்சு இந்த அத்தைக்கு இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டாங்க? சரி வேலை முடிஞ்சு நம்மளும் போய் கொஞ்ச நேரம் பாடுப்போம். எப்படியோ ஒரு வழியா எல்லாரையும் நம்ம வச்சாச்சு. நம்ம இன்னைக்கு படத்துக்கு போறோம். எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் தான்ப்பா, எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே, என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு, பயமா இருக்கே. அப்பவே என் பொண்ணு சொன்னா வெளில போவாத நைட்லன்னு, அவ பேச்ச கேட்கும் போது தப்பா போச்சு, ஒரு லைட் கூட காணுமே. ஐயா முனியா, என்ன பத்திரமா கொண்டு போய் என் வீட்டை சேர்த்துரு ஐயா. இத்தனை மணிக்கு யாருடா என்ன கூப்பிடுறது? பார்க்க மாட்டேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அட போடா டேய், மருமவளே என்ன காப்பாத்து. அண்ணி அம்மாக்கு என்ன ஆச்சு? அண்ணி எல்லாம் உன்னாலதான் லதா. உன்னை யாரு அத்தை கிட்ட சொல்ல சொன்னா நைட்டு படம் போடுறாங்க தியேட்டர்லன்னு? அண்ணி அம்மாக்கு எம்ஜிஆர் சிவாஜி படம் எல்லாம் பிடிக்கும், அதான் சொன்னேன். நீ சொல்லிட்டு போயிட்ட. இத கிளம்பி நைட்டோட நைட்டை படம் பார்க்க போறேன்னு எதையோ பார்த்து ரோட்லயே மயங்கி விழுந்து கிடக்காங்க. ரோட்ல கடந்திருக்காங்க, தூக்கிட்டு வந்து ஊராளுங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? ஐயோ அம்மா கண்ணு தண்டு பாருமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அண்ணி. நம்ம ஊரு கோடாங்கிய கூப்பிட்டுருக்கேன், வருவாரு, வந்துதான் பேய் ஓட்டணும். எது பேயா? அப்படிதான் ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்றாங்க, அந்த வழியில வந்தா பேய் அடிக்காம விடாதுன்னு. கிளவிக்கு வீட்டுலதான் வாய், பேய பார்த்தோன்னே அங்கேயும் பொட்டுன்னு விழுந்திருக்கு. சின்ன பொண்ணோட மாமியாரு ரோட்ல விழுந்து கடந்தாலான்னு ஊரெல்லாம் பேச போறாங்க. மானம் போச்சு எனக்கு. வழிவிடுமா வாங்க சாமி, என் மாமியாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, படம் பார்க்க போயிட்டு இப்படி விழுந்து கிடக்காங்க. எப்படியாவது எங்க அம்மா வெளிப்படுங்க சாமி. பாக்குறேன். இதான் விஷயமா? என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, பவர்ஃபுல்லான பேய் அடிச்சிருக்கு, இதை ஓட்ட நிறைய செலவாகுமா? எம்பிட்டு? ஒரு 40,000 வெள்ளி ஆகும். இது 40,000 வெள்ளியா? ஒரு வெள்ளி விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்புறம் உன் மாமியார நீயே பாத்துக்க, நான் கிளம்புறேன். கிளம்பு. ஏன் மாமியார நானே பாத்துக்கிறேன், போயா. சரிதான் போமா, முடிஞ்சா ஓட்டு, திரும்பியும் நீ எப்படி என்கிட்ட தான் வருவ. அண்ணி 40,000 தானே கொடுத்தா என்ன அண்ணி, அம்மா தானே நமக்கு முக்கியம். 40,000 கொடுத்தேன்னு உங்க அம்மா எழுந்த உடனே சொன்னா தொடப்ப கட்டை எடுத்துக்கிட்டு என்னதான் துரத்துவாங்க. இரு, உங்க அம்மாவுக்கு நானே பேய் ஓட்டுறேன். அண்ணி என்னது? இந்த குச்சியால 4 சாத்து சாத்தி இந்த வேப்பலையால 4 அடி அடிச்சா பேய் ஓடி போயிடும்னு நான் ஒரு சேனல்ல பார்த்தேன். இப்ப அதுதான் பண்ண போறேன். விட்டுடுடி. என் மாமியார் குரல்ல பேசினா விட்டுடுவேன் பாத்தியா? விட்டுடுடி, தெரியாம படம் பார்க்க போயிட்டு விட்டுடுடி.